இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சிசு பார்ட் 2. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல சிசு அப்படின்னா ஒரு அசைக்க முடியாத தைரியம் அப்படி சொல்றாங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மன வலிமையை இழக்கும் போது சிசு வெளிப்படும் அப்படி சொல்றாங்க. அடுத்த சீன்ல சோவியத் தீவு 2ஆம் உலக போர் ஒரு வழியா முடிஞ்சு பின்லாந்துல இருந்து சோவியத் தீவுக்கு மக்களை கட்டாயப்படுத்தி அவங்க வீடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போக சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க குடியேறினவங்க திரும்ப அவங்க வீட்டை பார்க்க யாருமே வரல. அடுத்த சீன்ல 1946 இது நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஹீரோ ட்ரக் எடுத்துக்கிட்டு சோவியத் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்ப செக்கிங்காக அவரோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கேக்குறாங்க. வண்டியையும் ஃபுல்லாவே செக் பண்றாங்க. அந்த பார்டர்ல இருந்து வெளியில வராரு ஹீரோ கூட ஒரு நாய்க்குட்டி இருக்கு. ஹீரோ நாய்க்குட்டியோட ட்ரக்ல வேகமா போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் சாப்டர் 1 ஹோம் அப்படின்னு போடுறாங்க. அப்படியே அவரோட வீட்டை போய் பாக்குறாரு. தூரத்துல அவரோட வீடு தெரியுது. பக்கமா போய் இறங்குறாரு. அங்க அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு சின்ன வீடு இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு போர்னால பாதிக்கப்பட்ட அவரோட வீட்டை ரொம்பவே சோகமா பாக்குறாரு. அங்கிங்க பொருட்கள் எல்லாம் சதஞ்சு கிடக்கிறதையும் பாக்குறாரு. அவரோட குழந்தைங்க அவங்களோட ஹைட்டை மார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு மரக்கட்டையை பார்த்து அழுகுறாரு. அவங்க குழந்தையோட பெட்டு பொம்மை எல்லாத்தையுமே பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி போட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அடுத்த சில அதே நேரத்துல சைபீரியாவில ஒரு ஜெயில இருந்து ஒரு கைதியை வெளியில கூட்டிட்டு வராரு ஒரு போலீஸ். அவர் சொல்றாரு, எல்லையை தாண்டி எதிர்களை அழிக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை பண்ணிருக்கீங்க. நூத்துக்கணக்கான மக்களை கொன்னு நிறைய கிராமத்தை எரிச்சு சாம்பலாக்கி இருக்கீங்க. அதுல 2 வயசு பையனும் 6 வயசு பையனும் அவங்க அம்மாவையும் கண்டம் துண்டமா மண்வெட்டியாலே சின்ன சின்னதா வெட்டி வீசிருக்கீங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல, அதுக்கு அந்த கைதி சொல்றான், புல்லட்டுகளை நாங்க மிச்சம் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு போலீஸும், நீ கொன்னது பினிஷ் கமாண்டரோட குடும்பத்தை. அவரு ரெட் ஆர்மியில 300 பேரை கொண்டு பழுவாங்கிய ஒரு மாவீரனா இருக்காரு, அழிவு இல்லாதவன். இவங்க ஹீரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 10 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இறக்கம் இல்லாதவன் பார்டர் ஸ்டேஷனை தாண்டி இருக்கான். குழப்பத்தை உண்டாக்கின நீ ஏதோ தீர்த்துவை. நீ உருவாக்கின அந்த மாவீரனை கொண்டுட்டேன்னா நீ திரும்ப வீட்டுக்கு போலாம், அதுவும் நிறைய பணத்தோட நீ போலாம் அப்படின்னு அந்த போலீஸ் அந்த கைது கிட்ட சொல்றாரு. அடுத்து சில ஹீரோ அவரோட வீட்டை அப்படி காலி பண்ணிட்டு வண்டியில ஏத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு மரக்கட்டைகளா அதுக்கு மேல 1 2 அப்படின்னு எழுதி வச்சுட்டு எல்லாத்தையுமே கட்டி அவரோட வண்டியில ஏத்துறாரு. மீதமுள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு அவர் திரும்ப ட்ரக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அவர் போற வழியில பின்லாந்துக்கு இன்னும் 120 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு இருக்கு. அடுத்து சாப்டர் 2 ஓல்டு எனிமீஸ் அப்படின்னு போடுறாங்க. முன்னாடி ஒரு வண்டியில போலீஸ் வராங்க. மறுபடியும் அவர்கிட்ட பாஸ்போர்ட்டை கேக்குறாங்க. பார்த்துட்டு மாவீரனுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்களோட வாழ்க்கையில மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாரு. உடனே அதையுமே அழிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனால ஹீரோவோட ட்ரக்குக்கு முன்னாடி பின்னாடி வந்து சுத்தி சுத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த மரக்கட்டை எல்லாத்தையுமே வண்டியோட இருக்கணும் அப்படின்னு பெட்ரோலை மேல வீச பார்க்க, அப்ப ஹீரோ வண்டியை வேகமா ஓட்டி அங்க இருக்கிற போலீஸ் மேல எல்லாத்திலுமே ஏத்திடுறாரு. அதோட போலீஸ் ஜீப்பையும் இடிச்சு நொறுக்கிறாரு. அதே மாதிரி ட்ரக்குக்குள்ள வந்த ஒரு போலீஸ் அடிச்சு அவரோட துப்பாக்கியும் வாங்குறாரு. பின்னாடியே துரத்திட்டு வர வில்லனும் அவனை சாதாரணமா நினைச்சிடாத, ஒரு உசுறு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். அடுத்து வில்லன் இருக்கிற அந்த ஜீப்பையும் ஷூட் பண்றாரு. கீழே இறங்கி பாத்துக்கிட்டு அப்படி நிக்கிறாரு. அப்ப வில்லன் கூட இருக்கிற போலீஸும் அவசரப்பட்டு கண்ணை ஹீரோ மேல காட்ட, வில்லனும் அவசரப்படாத அப்படின்னு சொல்றான். ஆனா கேட்கல. அவனையுமே ஹீரோ சுட்டுறாரு. இப்ப வில்லனை மட்டும் அப்படியே விட்டுட்டு ஹீரோ ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வில்லனோட ஜீப் டயர்ல புல்லட் பட்டதுனால அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வில்லனும் திரும்ப பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அவன் கூடவே பைக்ல சில பேர் பின்தொடர்ந்து அவனை வர்றாங்க. ரொம்ப வேகமா வந்து ட்ரக்கை எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு பாக்குறாங்க. ட்ரக்கை ஃபாலோ பண்ணி வந்தவன்ல ஒருத்தன் பைக்ல இருந்து அப்படின்னு ட்ரக்குக்கு ஜம்ப் ஆகி ஹீரோவை தள்ளி விட்டு அவன் ட்ரக்கை ஓட்ட பாக்குறான். ஹீரோவும் கீழே விட போறாரு. ஆனா அவனையும் கீழே தள்ளி விட்டுட்டு வேகமா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு பின்னாடி வந்த வில்லன் திரும்பவும் பெட்ரோல் பாட்டில எடுத்து அந்த ட்ரக் மேல வீச ட்ரக்ல இருக்கிற மரக்கட்டை எல்லாத்தையுமே பத்தி எரியுது. அதனால கோபமான ஹீரோவும் அதுல ஒரு கட்டையை சைட்ல தள்ளி விட்டுட்டு வில்லனோட வண்டியையும் தீப்பிடிக்க வைக்கிறாரு. வண்டியில இருந்து கீழே இறங்கின வில்லனும் யாருக்கிட்டயோ வாக்கி டைக்கில நரகத்தை அவனுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து தப்பிச்சு போற ஹீரோட ட்ரக்ல திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால ஓரமா நிப்பாட்டுறாரு. அப்ப ட்ரக்குக்கு முன்னாடி இருந்து புகையா வருது. அதுக்கு தண்ணியை ஊத்திட்டு நாய்க்குட்டிக்கு தண்ணியை கொடுத்துட்டு தீப்பிடிச்ச மரக்கட்டையில இருந்து தீ எல்லாத்தையுமே அணைக்கிறாரு. அப்படியே ரிலாக்ஸா உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர்னு அவர் கையில ரத்தமா இருக்கு. என்னன்னு பாக்குறப்ப எதிரிங்க கண்ணால சுட்டதுனால அவர் கன்னத்துல இருந்து ரத்தம் நிறைய வருது. அவரோட கன்னத்துக்குள்ள விரல உள்ள விட்டு அந்த புல்லட்டை எடுக்கிற அளவுக்கு அந்த ஓட்டை இருக்கு. அடுத்த சீன்ல அவரை சுத்தி வானத்துல போர் விமானம் மாதிரி நிறைய விமானங்கள் அவரை ஃபாலோ பண்றதையும் பாக்குறாரு. உடனே ட்ரக் எடுத்துக்கிட்டு வேகமா போறாரு. விமானம் இடிக்கிற மாதிரி ரொம்பவே பக்கத்துல வந்து இருக்கிறத பார்த்துட்டு தூரத்துல ஒரு வீடு ஒண்ணு தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள ட்ரக் எடுத்துட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டையுமே அந்த விமானம் தாக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வண்டியை விட அங்கேயும் பின்தொடர்ந்த அந்த விமானம் அதோட ரெக்கை எல்லாமே அந்த காட்டுல இருக்கிற மரத்துல மோதி எல்லாமே அங்கேயே வெடிச்சு செதறுது. அங்கிருந்தும் இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. சுத்தி பாக்குறாரு யாராவது இருக்காங்களா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ட்ரக் எடுத்துக்கிட்டு ஹீரோ தூரத்துல தெரியற அந்த ரோட்டுக்கு போறாரு. ரோட்ல போக போக திரும்பவும் ஒரு விமானம் இவரை ஃபாலோ பண்ணுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ திடீர்னு அவரோட ட்ரக்ல பிரேக்க போடுறாரு. அதனால ட்ரக்ல இருந்த மரக்கட்டை
எல்லாம் கீழே விழுகுது. அதுல இருந்து விமானம் வேகமா வந்து மோதி வெடிச்சு செதறுது. பேராசூட் வழியா வந்த ஒருத்தன் இப்ப ஹீரோவை சுடவும் பாக்குறான். ஆனா கோவம் அடைஞ்ச ஹீரோ அவனை பக்கத்துல நெருங்குறாரு. நெருங்க அவன் திரும்ப சுட பாக்குறான். ஆனா அவன் கன்ல புல்லட் இல்ல. திரும்பவும் அவன் சிரிக்கிறான். ஹீரோவை பார்த்து எதனால அப்படி பண்றான் அப்படின்னு பார்த்தா திரும்ப வானத்துல இருந்து ஒரு விமானம் மூலமா நிறைய பாம்புகளை ஹீரோவோட ட்ரக் மேல போட பாக்குறாங்க. இதை தெரிஞ்ச ஹீரோ திரும்பவும் ட்ரக் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. அதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாம பக்கத்துல இருக்கிற ஆத்துல ட்ரக்கோட அப்படியே குதிக்கிறாரு ஹீரோ. தண்ணியில ட்ரக்கு மூழ்கி மரக்கட்டையெல்லாம் மிதக்க ஆரம்பிக்க மரக்கட்டைகளோட நாய்க்குட்டியும் ஹீரோவும் மிதந்து மேல வராங்க. அடுத்த சீன்ல வில்ல போலீஸ் கிட்ட கேக்குறான் கிடைச்சதா ஏதாவது அப்படின்னு. அதுக்கு போலீஸும் ட்ரக் மட்டும் தான் கிடைச்சது அப்படி சொல்றாங்க. ஏன் அவனோட பாடி கிடைக்கலையா அப்படின்னு கேட்க கார்கோவும் கிடைக்கலையா அப்படின்னு வில்லனு கேக்குறான். அதுக்கு போலீஸும் கை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அதுக்கு வில்ல நீ அடங்கவே மாட்டேல, நானும் பின்லாந்துக்கு போறதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சாப்டர் 5 லாங் ஷாட் சோவியத் பார்டர் ஸ்டேஷன் அப்படின்னு போடுறாங்க. வில்ல போலீஸ் கூட ஹீரோ வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அட்டாக் பண்றதுக்காக. ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வரல. ஆர்மி கூட்டிட்டு வர இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படின்னு வில்லன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோட ட்ரக்ல இருந்த பொருட்களை எதுவுமே எடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளதான் ஹீரோ வந்து நாய்க்குட்டியும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருன்னு பார்த்த வில்லன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க ஆனா ஹீரோவும் ட்ரக்ல இருக்கிற சில வயரை கட் பண்ணி விட்டுட்டு அதுல நெருப்ப வர வைக்கிறான். அந்த நெருப்பு அதிகமா வர பெட்ரோலை வாயில ஊத்தி 2 பக்கமும் நெருப்ப வர வச்சு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாத்தையுமே கொன்னு அந்த பார்டருக்குள்ளேயும் போயிட்டான். வண்டியில இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு பார்க்க ஹீரோவை அட்டாக் பண்ண வில்லனு ரெடியா இருக்கான். ஆனா வெளியில வந்த ஹீரோ கீழே அப்படியே சாயிறாரு. ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப இன்னொரு கார்ல இருந்து ஜெயில பார்த்த போலீஸும் எனக்கு அவன் உயிரோட வேணும் கொல்ல வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த வில்லன் ஹீரோவை தரத்திறனை இழுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட கொடுக்குறான். அடுத்த சீன்ல ஹீரோவை ட்ரெயின்ல கட்டி வச்சு ரொம்பவே மோசமா அடிச்சிருக்காங்க போல. ரத்தம் சொட்ட அடிச்சிருக்காங்க. அங்கே வந்து வில்ல நான் எத்தனையோ பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு இருக்கேன்டா, எத்தனை பேர் கதறி இருக்காங்க தெரியுமா, எனக்கு யாரையுமே ஞாபகம் இல்ல, ஆனா ஒருத்தனை தவிர அப்படின்னு சொல்றாரு. அவன் ஒரு சின்ன பையன். அவனோட தம்பியும் அம்மாவையும் காப்பாத்த ரொம்பவே போராடினான். காத்துல கத்திய பறக்க விட்டான். கொஞ்சம் விட்டு இருந்தா என்னோட கண்ணே போயிருக்கும். அதனால அவன் மண்டைக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான் அப்படின்னு இவரோட பையனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களை நாங்க சின்ன சின்ன துண்டுகளா மண்வெட்டியில விட்டு திருநாய்களுக்கு அன்னைக்கு விருந்தா போட்டோம் அப்படின்னு சொல்றான். நீ எல்லாம் எனக்கு நிகரானவனே கிடையாது. நீ மட்டும் அங்க இருந்திருந்தா அன்னைக்கு உன்னையுமே கொண்டு இருப்போம். நான் செஞ்ச பிழைதான் நீ. அதனால நானே உன்னை அழிக்கிறேன் பாரு. நீ ஒரு மாவீரன். அதனால உன்னை அடிச்சே கொன்னுருவாங்க. அப்புறம் உன்னோட குடும்பத்தை எங்க கொன்னமோ அங்கேயே உன்னையும் புதைச்சிருவோம். உன்னோட வீடு அந்த மரக்கட்டை எல்லாத்தையுமே ரயில் பாதையில போட்டுருவோம். அந்த நேரத்தில் தான் உனக்கு புரியும் அழிவில்லாத உன்ன மாதிரி ஆட்களுக்கு சைபீரியா ஒரு மோசமான இடம்னு. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் ரொம்பவே வெறியோட உச்சத்துக்கே போய் அவனை கட்டி வச்சிருந்த அந்த கயிறுகள் எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு அங்கிருந்து வில்லனை நோக்கி வராரு. அவருக்கு பாதுகாப்புக்கு போட்டிருந்த போலீஸ் எல்லாத்தையுமே கொண்டு ரத்தம் சொட்ட அங்கிருந்து மெதுவா வராரு. அடுத்த சீன்ல வில்லனும் போலீஸ் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வில்லன் எனக்கு தர வேண்டியதை கொடுங்க, நான் என்னோட வழியை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா போலீஸும் நாங்க தரோம், ஆனா இப்ப செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படி சொல்ல அங்க ஒரு பக்கம் ஹீரோ பாதுகாப்புக்கு இருக்கிற எல்லா போலீஸுமே ஒவ்வொருத்தைய கொண்டுட்டு பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்ச வில்ல வெளியில வந்து பார்க்க அப்ப ஹீரோ தப்பிச்சு வராரு அப்படின்னு தெரிஞ்சு ட்ரெயின்ல இருக்கிற ஜாயிண்ட் ட்ரெயினை அந்த செயினை அவிழ்த்து விடுறாரு. அப்ப ட்ரெயின் ரெண்டாகி தனியா போகுது. இதை பார்த்த ஹீரோவும் அங்க போர் விமானம் இருக்கிறத பார்த்துட்டு அதை முன்னாடி போற மாதிரி ட்ரெயின்ல ஏத்துறாரு. அதுக்குள்ள வில்லனும் கூட இருந்த போலீஸுங்க ஒவ்வொருத்தரையா எதிர்பாராத விதமா கொன்னுகிட்டே வரான். அப்ப ஒரு போலீஸ் மட்டும் எனக்கு கொள்ளாத, உனக்கு என்ன வேணா தரேன், இது உனக்கு அப்படின்னு அந்த பணத்தை காமிக்கிறான். அப்படின்னா இது உனக்கு அப்படின்னு வில்லன் அவனை சுட்டு தள்ளிடுறான். அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஹீரோ வில்லனை பயங்கரமா அடிக்கிறாரு. வில்லனுக்கு ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ரத்தம் திரிக்க சண்டை நடக்குது. அப்ப மாவீரன் உங்ககிட்ட இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வில்லன் சொல்ல வில்லன் மோசமா ஹீரோவை தாக்கி ஹீரோவை எந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணிடுறாரு. அப்ப வில்லனும் கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்க முன்னாடி செலுத்தின மாதிரி அந்த ராக்கெட் வில்லன் நோக்கி வருது. வில்லன் பயந்து ஓடுறான். அந்த டைம்ல ஹீரோவும் ட்ரெயினை நிறுத்தி இறங்கிடுறாரு. ஆனா அந்த ராக்கெட் வில்லன் பக்கத்துல வந்து அவனை மோசமா கொன்னுடுது. அடுத்த சீன்ல அங்கிருந்து தப்பிக்கிற ஹீரோ அந்த மரக்கட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நாய்க்குட்டியோட பார்டருக்கு வராரு. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட பாஸ்போர்ட்டை காமிக்க அவங்க சல்யூட் பண்ணி வழியும் காட்டுறாங்க. அங்க ஒரு இடத்துக்கு போன ஹீரோ அந்த மரக்கட்டை எல்லாம் வச்சு ஒரு வீடை உருவாக்குறாரு. அப்ப திடீர்னு அங்க ஆயுதங்களோட வந்த சில பேரை பார்த்து இவரும் அட்டாக் பண்ண ரெடியாக ஆனா அவங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் மனசு உடைஞ்சு போய் அந்த ஆயுதத்தை அப்படி கீழே இறக்குறாரு. அவங்களும் நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், நாங்களே பண்றோம் அப்படின்னு அந்த வீட்டை கட்ட உதவி பண்றாங்க. ஹீரோவும் அவங்க எல்லாத்தையுமே பார்த்து கண் கலங்குறபடி நிக்கிறாரு. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.